வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு உள்வாங்கி மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிரபலப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 50, நாகவாச விமோக்ஷணம், ஸ்ரீ ராமபிரானும் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளும் நாகபாசத்திற்கு கட்டுப்பட்டு கிடந்த அவர்கள் இருவரையும் கருட பகவான் விமோச்சனம் கொடுத்து விடுதலை செய்து வைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே 34வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருக்கன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சாச சர்க்கமானது 50. நாகபாச விமோக்ஷணம், ஸ்ரீ ராமபிரானும் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளும் நாகபாசத்திற்கு கட்டுப்பட்டு கருடபகவானாகப்பட்டவர் அவர்கள் இருவரையும் இந்த நாகபாசத்திலிருந்து விடுவித்தாராம் என்கின்ற தலைப்பிலே 34வது ஸ்லோகம். மகதா பக்ஷவாதேனா சர்வதீப மகாத்ருமாக நிவேதுர் பக்ன விடவா சமூதா லவணாம்பசி. இப்போ இந்த கருட பகவானுடைய சிறகுகளால் உண்டான அந்த பெருங்காற்று காரணமாக இந்த இலங்கை பட்டணம் அந்த தீவில் இருந்த எல்லா மரங்களும் கிளைகள்லாம் முறிஞ்சி வேரோட அப்படியே பெயர்ந்து போய் கடலில் போய் விழுந்துதாம், உப்பு கடலில் போய் விழுந்துதாம். அபவன் பண்ணகாஸ்தர்ஸ்தா போகினஸ்தத்ர வாசினா சீக்கிரம் சர்வாணி யதாம்சி ஜக்முஸ்ய லவணான்னவம். அப்போ அந்த பட்டணத்தில் காடு இருக்குது. அந்த காட்டிலலாம் வாழ்ந்து கொண்டிருந்த பேருடல் கொண்ட சர்ப்பங்கள்லாம் இந்த காற்றினுடைய பயத்தினால ரொம்பவும் நடுநடுங்கி போயிட்டு என்ன ஆயிடுத்துன்னா, நீர்வாழ் பிராணிகள் எல்லாமே இந்த சர்ப்பம் நீர்வாழ் பிராணிகள் எல்லாமே சேர்ந்து அவசரமாக அந்த குவர்கடலை போய் சென்றடைஞ்சு கடலுக்குள்ளேயே போய் பதுங்கி கொண்டு தான்
அனைத்து விலங்குகளும் ததோ முகூர்த்தாத் கருடம் வைனதேயம் மகாபலம் வானரா தத்ருசு சர்வே ஜுவலந்தம் இவ பாவகம். அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னாக்கா, வெகு விரைவிலேயே மகா பேராற்றல் உடையவரும் வினத்தை அப்படின்ற புண்ணியவதியினுடைய புதல்வரும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை போல பிரகாசிக்கக்கூடியவருமான கருட பகவான் நம்மளை நோக்கித்தான் வரார் அப்படின்றத வானரங்கள் எல்லோரும் கண்ணால் பார்த்தாலாம். தமாகதம் அபிப்ரேக்ஷா நாகாஸ்தே விப்ரதுத்ரு யைஸ்தௌ சத்புருஷௌ பத்தௌ சரபூதே மகாபலௌ. அதாவது இந்த மகா பாவியாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் என்ன பண்ணான், அம்பு உருவத்தில் இந்த மகா விஷம் கொண்ட பாம்புகளும் அம்பு மூலியமாக அம்பு வடிவத்தில் எய்தினான். ரொம்பவும் மகா பலசாலிகளாகவும் நல்லோர்களாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் அந்த நாகபாசத்துக்கு கட்டுப்பட்டார் இல்லையா? அவைகளை எல்லாம் அவர் கருட பகவான் என்ன பண்ணாராம், வந்து சேர்ந்ததை பார்த்த உடனேயே அந்த அம்புகள் மொத்தமும் அவள் உடம்புல அம்பு தைச்சு இருந்ததும் எல்லாமே சர்பம் தானே, அதெல்லாம் பார்த்து பயந்து ஓடி எடுத்தான். உடம்புல எந்த விதமான அம்புமே இல்லையாம் ரெண்டு பேருக்கும். தத சுபர்ணா காகுஸ்தௌ திருஷ்டுவா பிரத்யபிநந்திதः விமர்சச பாணிभ्यां முகே சந்திர சமப்பிரபே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல கருட பகவான் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் பார்த்து ரொம்பவும் பணிவோடு நமஸ்காரம் பண்ணிட்டாராம். தன்னுடைய இரு கலங்களாலும் சந்திரனை போல பிரகாசிக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் அவர் ரெண்டு பேரோட திருமுகங்களையும் தடவி கொடுத்தாராம். தன்னுடைய திருக்கரங்களால் கருட பகவான் தடவி கொடுத்தாராம். வைனதேயன சம்ஸ்ருஷ்டா தயோ சம்ரு ருகூர் व्रणाः सुवर्णेश तनूस्निग्धे तयोरसु बभूवतुः. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் முகத்தை ஸ்ரீ கருட பகவான் தடவி கொடுத்த உடனேயே ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அவர்கள் இருவர்களுடைய உடலில் இருந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போயிடுத்தான். உடனே அவர்களுடைய திருமேனியானது எப்படி இருந்ததான் பார்க்கறதுக்கு, அனைவருடைய மனத்தையும் கவரக்கூடிய நிறம் கொண்டவைகளாகவும் மகா பளபளப்பாகவும் ஜொலிக்கிற அளவுக்கு ஆயிடுத்தான். தேஜோவீரியம் பலம் சௌஜ உற்சாகஸ்ய மகாகுணா பிரதர்சனம் ச புத்திஷ்ய சம்ருதிஷ்ய திவிகுணா தயோஹோ. ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் கருட பகவானுடைய கைப்பட்ட உடனேயே அவளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேகாந்த ஒளி. அதாவது உள்ளே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரமாத்மா இருக்குன்னு சொன்னான் இல்லையா, அதுதான் ஜோதி ரூபம். அந்த ஜோதி ரூபம் வீரம் பலம் உடல் திண்மை அவர்களுக்கு இருக்கக்கூடிய செயல்திறன், அவர்களுடைய நுண்ணறிவு, அவருடைய விவேகம், அவர்கள் எந்த காரணத்துக்காக இங்கே வந்தார்களோ அந்த நினைவாற்றல், அப்படி இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் முன்ன இருந்ததை காட்டிலும் 2 மடங்காக உயர்ந்து போயிடுத்தான் ஸ்ரீராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும். தாவுத்தாபிய மகாவீரியோ கருடோ
वासवोपमौ उभौ तौ सस्वजे हृष्टौ रामसैन्यम् उवासः. அதன் பிறகு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய கருட பகவான் தேவராஜனுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகிய அவர் சகோதரர்களையும் தூக்கி நிறுத்தினாராம் தன்னுடைய கைகளாலேயே. ரொம்பவும் மகிழ்ச்சியோடு இருந்த கருட பகவான் அவர்களை ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் தன்னுடைய மார்போட தழுவிக்கொண்டு அவரோட ஆலிங்கனம் பண்ணி கொண்டாராம். உடனே ராமபிரான் கருடனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, பவத் பிரசாதாத் வியசனம் ராவணி பிரபம் மகத்து ஆவாமிக வெதிக்ராந்தௌ பூர்வத் பலினௌ கிருத்தௌ. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிற கருட பகவானை பார்த்து, தங்களுடைய கருணையினால் நாங்கள் இருவரும் மகா பாவியான மகா மாயாவியான மேகநாதன் இந்திரஜித்தினால் உண்டாக்கப்பட்ட அந்த பெரிய சங்கடத்தை கடந்து இப்போ நாங்கள் இருவருமே முன்போலவே பலமுடையவர்களாக உங்களால் நாங்கள் செய்யப்பட்டோம் அப்படின்னாராம் ராமபிரான். யதாதம் தசரதம் யதாஜம்ச பிதாமகம் ததா பவந்தமாசாத்திய ஹிருதயம் மே பிரசீததி கோ பவான் ரூபசம்பன்னோ திவ்யாஸ்ர கணுலேபனः வசானோ விரஜே வஸ்திரே திவ்யாபரண பூஷிதः. இப்போ ராமபிரான் சொல்கிறா கருட பகவான் கிட்டக்க, என்னுடைய தந்தையாகப்பட்டவர் தசரத மகா சக்கரவர்த்தி, என்னுடைய பாட்டனாகப்பட்டவர் அஜன். அவர்களை நாங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்திலே என்னுடைய மனமானது எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அதுபோல இப்போது உங்களை காணும்போது அவ்வளவு மகிழ்ச்சியானது எனக்கு உண்டாகின்றது. கருட பகவான் உங்களுடைய திருமேனி மிக மிக அழகாக இருக்கிறது. உங்களுடைய கழுத்திலே தெய்வீக மலர் மாலையை நீங்கள் சூடிக்கொண்டு இருக்கின்றீர்கள். தெய்வீகமான பிரமாதமான நறுமண பூச்சிக்கள்லாம் உடம்பில் நீங்கள் உடலில் பூசிக்கொண்டு இருக்கிறீர்கள். நல்லா பிரமாதமான விலை உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள், தூய்மையான 2 வஸ்திரங்களை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அணிகலன்களால் பிரமாதமாக அழகு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய தாங்கள் யார் என்று எனக்கு கூற வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் கருட பகவான் கிட்ட கேட்டுட்டாராம். தமுவாச மகாதேஜா வைனதேயோ மகாபலஹ பதத்ரிராஜ பிரீதாத்மா ஹர்ஷபரியா குலேக்ஷணா. மகா தேஜஸ்வியாகவும் மிகவும் பலம் படைத்தவரும் பறவைகள் அனைத்துக்குமே மன்னருமான கருட பகவான் இந்த மாதிரி ராமபிரான் சொன்ன உடனேயே தன்னுடைய உள்ளம் ரொம்பவும் மகிழ்ந்தாராம். அந்த மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவருடைய ஆனந்த பெருக்கினால கலங்கி இருந்த கண்களோடு இருந்த ஸ்ரீ ராமபிரானை பார்த்து கருட பகவான் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, அகம் சகாதே காகுஸ்தா பிரிய பிராணோ பகீஸ்வரா கிருத்மானிக சம்பிராப்தோ யுவையோ சாக்கிய காரணாத்து. இப்போ கருட பகவான் சொல்கிறார், காகுத்தரே, நான்
உங்களுக்கு ரொம்பவும் நான் பிரியமான நண்பன். என்னுடைய பேர் கருடன். அதைவிட முக்கியமானது என்ன தெரியுமா? நான் உங்களுடைய உடலுக்கு வெளியே சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய உயிரானவன் நான். அதுபோல இருக்கக்கூடியவன். உங்கள் இருவருக்கும் நான் இப்போ உதவி செய்ததன் பொருட்டு, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்துக்கு நான் இவ்விடம் வந்தேன் அப்படின்னாராம் கருட பகவான் ஸ்ரீராமபிரான்ட்ட. அசுராவா மகாவீரியா தானவாவா மகாபலாக சுராஸ்யாவி ச கந்தர்வா புரஸ்கிருத்திய சதக்கிருத்தம் நேமம் மோக்ஷயிதும் சக்தா சரபந்தம் சுதாருணம் மாயா பலதிந்திரஜிதா நிர்மிதம் குரூரகர்மனா. இப்போ கருட பகவான் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக, மகாவீரம் படைத்தவர்கள் அசுரர்கள், அதைவிட மிக மிக பலசாலியானவர்கள் தானவர்கள். இந்திரனை தலைவனாக கொண்டு முன்னிட்டு கொண்டு வரக்கூடிய தேவ கந்தர்வர்கள் ஆகிய எவராலுமே இந்த கொடிய செயல் புரியக்கூடிய மகா பாவி மாயாவியாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்தினுடைய மாய சக்தியினால் செய்யப்பட்ட இந்த நாகபாச இந்த கட்டையை அவிழ்ப்பதற்கு அவர்களால் இயலவே இயலாது. என் ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னாராம் கருட பகவான். ஏதே நாக காத்திர வேயாஸ் தீக்ஷதம்ஸ்ர விஷோல்பணாக ரக்ஷோமாயா பிரபாவேன சராபூத்வா துவதாசிரிதாக. இப்போ கருட பகவான் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக்க, இந்த மகா பாவியான மாயாவியாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித் இருக்கான, அவனால் எய்யப்பட்ட இந்த சர்ப்பங்கள் யார் தெரியுமா? கத்ரூனுட்டு ஒருத்தி இருக்கா. அவளுடைய புதல்வர்கள் இவர்கள்லாம் கூரிய கோரப்பற்களை உடையவர்கள், கொடிய விஷத்தை கொண்டவர்கள் இவர்கள்லாம். அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்து மாய சக்தியினால் அம்பு வடிவம் கொண்டு உங்கள் மேலே படிந்து இருக்கின்றது அப்படின்னாராம் கருட பகவான். சபாக்கிய சாசி தர்மஜா ராமசத்ய பராக்கிரமா லக்ஷ்மணேன சுகபிராத்ரா சமரே விருபுகாதினா. இப்போ கருட பகவான் சொல்கிறார், ஸ்ரீ ராமபிரானே, அறநெறி கொஞ்சம் கூட வழுவாமல் இருக்கக்கூடியவரே, தர்ம சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவரே, சத்தியமான பராக்கிரமத்தையும் உடையவரே, எதிரிகளை மாய்க்கக்கூடிய தங்களது சகோதரன் லக்ஷ்மணனோடு கூட துன்பத்திலிருந்து விரைவில் விடுபட்டு நல்ல நிலைமையை மீண்டும் அடையக்கூடிய பேறு பெற்று கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் இருவரும் அப்படின்னாராம் கருட பகவான் ஸ்ரீராம. இமம் ஸ்ருத்வாது விருத்தாந்தம் துவரமானோ அகமாகதா சகசா யுவயோ ஸ்னேகா சகித்வம் அனுபாலயன்னு. இப்போ கருட பகவான் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, ஸ்ரீ ராமபிரானே, தாங்களும் உங்களது சகோதரமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் இருவரும் நாகபாசத்தாலே இப்போ கட்டுண்டு கிடைக்கிறீர்கள் அப்படின்ற செய்தியானது நான் கேட்டேன். அந்த செய்தியை கேட்ட உடனேயே உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு பொறுக்கினால
நான் என்னுடைய சிநேகிதத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பு உணர்வோடு பரபரப்போடும் வேகமாக இந்த இடத்துக்கு நான் சேர்ந்தேன். மோக்ஷிதௌச மகாகோரா தஸ்மாத் சாய கபந்தனாத் அப்பிரமாதஸ்ய கர்த்தவ்யோ யுவாபியாம் நித்யமேவிஹி. இப்போ கருட பகவான் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, மிக கொடிய இந்த பனனக்கட்டிலிருந்து இப்பொழுது நீங்கள் இருவரும் ஒருவாறாக ஒரு முழுக்கவுமே விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றாலும் கருட பகவான் சொல்கிறார், நீங்கள் இருவரும் எப்போதுமே மிகவும் மிக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னாராம் கருட பகவான். பிரகிருத்தியா ராட்சசா சர்வே சங்கிராமே கூடயோதினா சூராணாம் சுத்தபாவானாம் பவத்மார்ஜவம் பலம். கருட பகவான் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, அரக்கர்கள் எல்லாருமே எப்பவுமே இயல்பாகவே கபட போர் புரியவர்கள். கபடம்னா என்ன? சூழ்ச்சி. ஆனால் தூய உள்ளங்கொண்ட சூரர்களாகிய ஸ்ரீராமபிரானே, உங்களுக்கும் லக்ஷ்மணனே, உங்களுடைய தம்பிக்கும் போர் முனையில் நேர்மை ஒன்றுதான், தர்மம் ஒன்றுதான் உங்களுக்கு பலம் அப்படின்னாராம் கருட பகவான். கண்ண விஸ்வ சிதவ்யம் கோ ராட்சசானாம் ரணாஜிரே ஏதைனை ஓபமானேனா நித்யம் ஜிஹ்வாகி ராட்சசாக. அதனால் நீங்கள் இருவரும் நான் இப்போ சொன்ன அனைத்து சொற்களையும் ஒரு உபமானமாக எடுத்துக்கொண்டோம். போர்க்களத்தில் அரக்கர்கள் எப்போதுமே கபட நெறியில் தான் நிற்பவர்கள் அப்படின்றத உங்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது தெரிந்துவிட்டபடியாலும் ஒருபோதும் நீங்கள் அரக்கர்களே நம்பவே கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கிங்கோ அப்படின்னாராம் கருட பகவான் ஸ்ரீராமபிரான் கிட்டக. ஏவ முக்தா ததோ ராமம் சுபர்ண சுமஹாபலஹ பரிஷ்வஜ்ய சுகிருத்ஸ்னிக்தம் ஆப்ரஷ்டும் உபசக்கிரமே. அதன் பிறகு எல்லையில்லாத ஆற்றல் படைத்த கருட பகவான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொல்லிவிட்டு தன்னுடைய தோழராகப்பட்ட அவரிடம் பேரன்பு கொண்ட ஸ்ரீ ராமபிரானை மீண்டும் ஒருவரை மார்புற தழுவிக்கொண்டு திரும்பிச் செல்ல எனக்கு தாங்கள் விடையளிக்க வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினாராம் கருட பகவான் ஸ்ரீ ராமபிரான்ட்ட. சகே ராகவ தர்மஜ்ஞா ரிபூணாமபி வத்சலா அபியனுஜ்ஞாதுமிஷ்யாமி கமிஷ்யாமி யதாகதம். இப்போ கருட பகவான் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, நண்பரே, தர்மத்தின் நாயகரே, அறத்தின் நாயகரே, பகைவர்களிடம் கூட தங்களது அன்பை பொழியக்கூடியவரே, ஸ்ரீ ராமபிரானே, ராகவனே, நான் வந்தவாறே திரும்பி செல்வதற்கு எனக்கு தாங்கள் விடையளிக்க ஒரு விண்ணப்பமானது வைத்து உங்கள்கிட்ட கோருகிறேன் அப்படின்னாராம் கருட பகவான். நச கௌஸ்தூகலம் காரியம் சகித்வம் பிரதி ராகவா
கிருதகர்மா ரணே வீர சகேத்வம் அனுவேட்சசி. இப்போ ராமபிரான் சொல்கிறார், ராமபிரபு கிட்ட சொல்கிறார் கருடன், ராமபிரபுவே, நான் உங்களை தோழன் என்று அழைத்தேனே, அது எப்படி அப்படின்றது இந்த சமயத்தில் தற்போது நீங்கள் அதை ஆராய்ந்து கொண்டிருக்க தேவையில்லை. வீரராக இருக்கக்கூடிய தாங்கள் போர்க்களத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்துட்டு வெற்றி பெற்று அதற்கு பின்னால் நம் இருவருடைய தோழமையை பற்றி நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னாராம் கருடபகவான். ஏன்னா நாராயணம் தானே, நகராயனுக்கு வாகனம். அவர் எவ்வளோ சூக்ஷ்மமாக சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க ராமபிரானுக்கு. பால விருத்தா வசேஷாந்து லங்காம் கிருத்வா சரோர்மிபிஹி ராவணம் சரிப்பும் ஹத்வா சீதாம் சமுபலப்ஸ்யசே. இந்த இலங்கையில் குழந்தைகளும் அயோத்தியர்களும் மட்டுமே எஞ்சி இருக்க வேண்டும். எப்படி சொல்லிட்டு போகிறார் பார்த்தல கருடன், ராமபிரானுக்கு கட்டளையை போட்டு போகிறார். அவன் மட்டும் எஞ்சி இருக்க வேண்டும். பயவேனாகப்பட்ட மகா பாவியான அரக்கன் ராவணனை மற்றும் அவனுடன் சூழ்ந்து இருக்கக்கூடிய அரக்கர்களோடு கூட ராவணனையும் கொன்று தங்களது பாரியாளாகப்பட்ட சீதா பிராட்டியாரை நீங்கள் அடையத்தான் போறீங்க, இதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னாராம் கருட பகவான். இத்தேவ முக்தா வசனம் சுபர்ண சீக்கிர விக்ரமஹா ராமம்ச விருஜம் கிருத்வா மத்தியே தேஷாம் வனௌகசாம் பிரதட்சிணம் ததக்கிருத்வா பரேஷ்வஜ்யச வீரியவான் ஜகா மாகாசமாவிஷ்ய சுபர்ண பவனோ யதா. ரொம்பவும் அதிவேகமாக மிக விரைவாக செல்லும் ஆற்றல் படைத்த கருட பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் இந்த செய்திகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு வானரங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஸ்ரீ ராமபிரானை எவ்வித உடல் உபாதியும் இல்லாதவராக செய்துவிட்டு ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணரையும் பிரதட்சணம் பண்ணிட்டு கருட பகவான் மறுபடியும் ஒரு முறை அவரை தன்னோட மார்போடு இணைத்து தழுவிக்கொண்டு உடனடியாக மேலே ஆகாயத்தை அணைந்தாராம். அவர் எப்படி போய் மறைச்சார் அப்படின்னா கண்ணை மூடி கண் திறக்கத்துக்குள்ள அவர் காணாமல் போயிட்டாராம் காற்றுல. ஏன்னா கருட பகவான் ஆச்சே. குருஜௌ ராகவௌ திருஷ்டுவா ததோ வானரி யூதபாக சிம்மநாதான்ஸ்ததா நேதுர் லாங்கோலான் துதுவுஸ்ததா ததோபேரி சமாஜக்னோர் மிருதங்கான் நாதயன் தத்னோ சங்கான் பிரகிருஷ்டா க்ஷேலந்தியபி யதாபுரம். உடனே என்ன பண்ணாலாம் வானரப்படை தலைவர்கள்லாம் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணரும் உடல் நலத்தோட விளங்குவரை பார்த்துட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி கொண்டு சிங்கநாதம் பண்ணாலாம். தங்களுடைய வாள்களையெல்லாம் சுழற்றி பூமியில் போட்டு அடித்தாலாம். அந்த சமயத்தில் என்ன பண்ணாலாம், இந்த போர் ஆரம்பிக்கும் போது எப்படி வேடிக்கைகள்லாம்
கொட்டுவா. அந்த மாதிரி வேடிக்கைகளை எல்லாம் கொட்டினார்களாம். மத்தளங்களை எல்லாம் தட்டினாலாம். சங்கு ஊதினாலாம். மிகவும் மனம் மகிழ்ந்தவர்களாக வானரங்கள்லாம் துள்ளி குதித்தாலாம். ஆஸ்போட்யாஸ்போட்ய விக்ராந்தா வானரா நகயோதினா துருமானுத்பாட்டிய விவேதாம்ஸ்தஸ்து சதச சகசிரசா. இந்த வானரங்கள்லேயே மலைகளையே பெயர்த்து எடுத்து போர் புரிய வல்லவலான வானர மாவீரர்கள்லாம் என்ன பண்ணாலாம், பல வகை மரங்களை எல்லாம் வேரோட பிடுங்கி உற்சாகம் உடம்பு அவர்களுக்கு மனசுக்குள்ள உற்சாகமானது உண்டாகி ஓயாமல் தோள்களை தட்டி கொண்டு 100,000 கணக்கில் வானரங்கள்லாம் ஆயத்தமாக நின்றாலாம் போருக்கு. அந்த இடத்துல விருஷிஜந்தோ மகாநாதான் திராசயந்தோ நிசாசரான் லங்காத்துரான் ஜுபா ஜக்முத் யோத்துகாமா பிளவங்கமாக. இப்போ அந்த இலங்கை பட்டணத்தில் போர் புரியத்துக்கு துணிய விட்ட அந்த வானரர்கள் எல்லாரும் பேர் இறைச்சலிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டு இலங்கையினுடைய நுழைவு வாயில போய் அடைந்தாலாம். ததஸ்து பீமஸ்து மூலோ நிநாதோ பபூவ சாகா மிருகயூதபாணாம் க்ஷயே நிகாகஸ்ய யதா கணானாம் நாத சுபீமோ நததாம் நிஷீதே. அந்த சமயத்தில் இந்த வானரப்படை தலைவர்கள்லாம் எழுப்பிய அந்த பேர் இறைச்சலானது எப்படி இருந்தான் தெரியுமா? கோடை மாதம் வெய்ய காலம் அது முடிந்து மாரிக்காலம்னா மழை காலம் அது வந்த உடனேயே நள்ளிரவில் கர்ஜிக்கக்கூடிய மேக கூட்டங்கள் இடியெல்லாம் முழுங்கும் தெரியுமா? 2 மேகம் ஒன்னோட ஒன்று இது பண்ணிட்டு அந்த மாதிரி மிகவும் பயங்கரமான பேர் இடிகளை போல பயங்கரமாக சத்தம் விட்டு கொண்டு அந்த இடத்துல வானரங்கள் போட்ட சத்தமானது அந்த இடத்துல அவ்வளவு தூரம் கேட்டதான். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே யுத்தகாண்டே 50 சர்க்கः ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 50வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபாம் அஸ்தோ.